ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். அரசின் 171 துறை சேவைகளை CSC போர்ட்டலுடன் இணைக்கும் திட்டம். முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. 4500 பேருக்கு பணி வழங்காததை நிரூபித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக தயாரா? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால். புதுச்சேரி மீனவ கிராமங்களில் நடைபெற்ற சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை. அரசு துறை அதிகாரிகள், தன்னார்வலர்கள் பங்கேற்பு. புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் வைக்கப்பட்டிருந்த ஆங்கில பெயர் பலகைகள் அடித்து உடைப்பு. தமிழ் உரிமை இயக்க போராட்டத்தால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு துறையின் 171 சேவைகளை பொது சேவை மையங்கள் மூலம் பெறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரி அரசின் பல்வேறு சேவைகளை குடிமக்கள் பொது சேவை மையங்கள் வழியாக பெறுவதை எளிதாக்குவதற்கான இன்றியமையாத முயற்சியாக இந்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து மின் சேவைகளையும் பொது சேவை மையங்களின் இணையதளம் வழியாக கிடைக்க செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த முயற்சியின் கீழ் பல்வேறு அரசு துறைகளின் 171 சேவைகளை CSC போர்ட்டலுடன் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்த புதுச்சேரி அரசின் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் ஷியாவ்ராஜ் மீனா மற்றும் CSC SPVயின் துணைத் தலைவர் வினோத் குரியகோஸ் ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த சேவையானது பிறப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் போன்ற சேவைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே உள்ள பொது சேவை மையங்கள் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் பெறுவதற்கு உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4500 பேருக்கு பணி வழங்காததை நிரூபித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலக தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரி NR காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியில் அரசு துறைகள் அனைத்தும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது என தொடர்ந்து தெரிவித்து வந்தோம். அதை நிரூபிக்கும் வகையில் பாரதிய ஜனதாவில் இருந்து விலகியுள்ள சாமிநாதன் ஆட்சியில் ஊழலை பகிரங்கப்படுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியில் இருந்து சென்றவர்கள் பாரதிய ஜனதாவின் பாரம்பரிய கட்சியினரை ஓரம் கட்டியுள்ளனர். இதனால் பாரதிய ஜனதாவில் இருந்து தொடர்ந்து பலரும் வெளியேறி வருவதாகவும் இதனால் அந்த கட்சி ஆட்டம் கண்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி நகரப்பகுதியில் குடிநீர் மாசு கலந்துள்ளதாக புகார் தெரிவித்தோம். இரும்பு, உப்பு தாது அதிகரித்துள்ளது. இதை கண்டித்து முத்தியால்பேட்டையில் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தினோம். ஆட்சி அமைத்த போது சுகாதாரமான குடிநீர் வழங்குவோம், கடல் நீரை குடிநீராக்குவோம் என்று வாக்குறுதி அளித்தனர். அந்த வாக்குறுதிகள் காற்றில் பறக்கிறது என்றும் தற்போது குடிநீர் மாசு காரணமாக நெல்லித்தோப்பு, உருளையன்பேட்டையை சேர்ந்த 5 பேர் மரணமடைந்துள்ளனர். பலர் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடல் நீரில் தோன்றிய கோலிஃபார்ம் பாக்டீரியா அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சுவதால் நிலத்தடி நீரில் உள்புகுந்துள்ளது. இதனால் அசுத்தமான நீர் விநியோகம் செய்யப்படுகிறது. அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இதற்கு 20 லிட்டர் குடிநீர் வழங்குவது நிரந்தர தீர்வு ஆகாது. எனவே நிரந்தர தீர்வை அரசு கண்டறிந்து செயல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி டெண்டர் முறையில் ஊழல் நடந்துள்ளதாக புகார் கூறினோம். தற்போது இலவச அரிசி டெண்டரை துணைநிலை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் அலுவலக இடைத்தரகர் ஒருவரை அழைத்து விசாரணையும் நடத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். சிகப்பு அட்டைதாரர்கள் வைத்துள்ள பெண்களுக்கு 2500 ரூபாயும், மஞ்சள் அட்டை வைத்துள்ள பெண்களுக்கு 1000 ரூபாயும், 2 கிலோ கோதுமை, லேப்டாப் என பல அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அறிவிப்பு முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி தற்போது வாக்குறுதி முதலமைச்சராக மாறியுள்ளார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். 4.5 ஆண்டுகளில் அரசு துறைகளில் ஒட்டுமொத்தமாக 1500 பேருக்கு மட்டுமே பணி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 4500 பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளதாக ரங்கசாமி தெரிவிக்கிறார். நான் சொல்வதை நிரூபிக்க தயாராக உள்ளேன். இதை நிரூபித்தால் முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை விலக தயாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மக்கள் அரசு மீது வெறுப்பில் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரும் அமைச்சர்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காட்டமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு மீனவ கிராமங்களில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் சுனாமி பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது.
புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், ஹைதராபாத் இன்காய்ஸ் ஆகியவை இணைந்து இந்திய பெருங்கடலுக்கு உட்பட்ட கடலோர மாநிலங்களில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேச எல்லைக்குட்பட்ட பாகூர் கொம்யூன், பனித்திட்டு, நரம்பை, புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுனாமி எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. காலை 8 மணிக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில் 8.8 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறிவிப்பு வெளியானது. இதுகுறித்து லாஸ்பேட்டை அவசரகால பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. தொடர்ந்து பனித்திட்டு, நரம்பை கடலோர பகுதிகளில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கிருமாம்பாக்கம் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் சுனாமி எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் வாகனங்கள் மூலம் அருகில் உள்ள கிருமாம்பாக்கம் அழைத்து வந்து தங்க வைக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு உணவு, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டன. சுனாமி அலை 3 மீட்டர் உயரத்திற்கு 10 மணி அளவில் கரையை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் கடலில் சுனாமி அலையில் சிக்கியவர்கள் மற்றும் இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்பது, காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். உயரமான கட்டிடத்தில் இருப்பவர்களை மீட்பது, இடிபாடுகளை அப்புறப்படுத்துவது போன்றவை அதிரடியாக மேற்கொள்ளப்பட்டன. சுனாமி ஒத்திகையினால் பனித்திட்டு, நரம்பை கிராமத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. இதனால் அந்த பகுதி 4 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்புடன் காணப்பட்டது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் தேசிய பேரிடர் மேலாண்மை, வருவாய்த்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து, மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை, கடலோர காவல்படை, போக்குவரத்து காவல்துறையினர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட 16 துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த ஒத்திகை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், மருத்துவர் நாராயணன், காவல்துறை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். இதேபோல் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் சார்பில் புதுவை மாநிலம் நல்லவாடு மீனவ கிராமத்தில் தெற்கு பகுதியில் சுனாமி குறித்து ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, பொதுப்பணித்துறை, மின்துறை, இந்திய கடல் பிரிவு, காவல்துறை, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து, சுகாதாரத்துறை, தேசிய மாணவர் படை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வணிக நிறுவனங்களில் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகளை தமிழ் உரிமை இயக்க போராட்டத்தினர் அடித்து உடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகளின் பெயர்கள் தமிழிலும் இருக்க வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஆனாலும் புதுச்சேரியில் பெரிய வணிக நிறுவனங்கள், கடைகள் ஆங்கிலத்தில் மட்டுமே பெயர் பலகை வைத்துள்ளன. இந்த பெயர் பலகைகளில் தமிழில் வைக்க வேண்டும் என தமிழ் அமைப்புகள் வலியுறுத்தின. கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமியும் வேண்டுகோள் வைத்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் உரிமை இயக்கத்தினர் கோரிமேட்டில் உள்ள அரசு சார்பு நிறுவனமான அமுது சுரபி ஆங்கில பெயர் பலகையை அடித்து உடைத்தனர். இதனை கண்டித்து அமுது சுரபி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். தமிழ் உரிமை இயக்கத்தினர் பெயரில் வழக்கும் பதியப்பட்டது. இந்நிலையில் தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி காமராஜர் சாலை, நேரு வீதி சந்திப்பில் காமராஜர் சதுக்கத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழ் உரிமை இயக்கம் அறிவித்திருந்தது. அந்த இயக்கத்தின் தலைவர் பாவானந்த் தலைமை வகிக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், துணைத் தலைவர்கள் சிவவீரமணி, வீரமோகன், மல்லிகா சங்கரன் உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தையொட்டி அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க நேரு வீதியை காவல்துறையினர் பேரிகார்டு வைத்து தடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் 1 மணி நேரம் பேசினர். பின்னர் நேரு வீதியில் கடை கடையாக சென்று தமிழில் பெயர் பலகை வைக்கும்படி வலியுறுத்தினர். ஒரு பிரிவினர் காமராஜர் சாலையில் இருந்த வணிக நிறுவனங்களின் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். உருட்டுக்கட்டையுடன் 5க்கும் மேற்பட்ட கடையின் மேல் மாடிக்கு சென்று பெயர் பலகைகளை உடைத்து சேதப்படுத்தினர். காவல்துறையினரின் கண்ணில் மண்ணை தூவி போராட்டக்காரர்கள் கடைகளை உடைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பெரிய கடை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாகவி பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் பாரதியாரின் உருவப்படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பாரதியார் பாடல்களுக்கு குழந்தைகள் நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி மற்றும் பாரதியார் பாடல்களை கண்டுகளித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், செய்தித்துறை இயக்குநர் முனுசாமி ஆகியோர் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பாரதி பூங்காவில் உள்ள பாரதியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், கலை பண்பாட்டுத்துறை செயலர் மற்றும் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி ஆகியோர் உடனிருந்தனர்.
இந்திய தர நிர்ணயம் உலக சுகாதார நிறுவனம் நிர்ணய அளவுக்கு புதுச்சேரியில் குடிநீர் வழங்குவதை உறுதிப்படுத்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் வழங்கப்பட்ட குடிநீரை பருகி நெல்லித்தோப்பு மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டதற்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி அரசு வீடுகள் தோறும் குழாய்கள் மூலம் வழங்கும் குடிநீர் தரமற்ற நிலையில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்திய தர நிர்ணய ஆணையம் வரையறுத்த தரநிலைகளையும் உலக சுகாதார நிறுவனம் அளித்துள்ள குடிநீருக்கான தரவுகளை மீறி விநியோகிக்கப்படுவது இதனால் மக்கள் சிறுநீரக பாதிப்பு, தோல்நோய் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயத்தை அரசு துறைகள் முறையாக தடுக்காமல் உள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த மாதம் உருளையன்பேட்டை கோவிந்த சாலை பின்புறம் உள்ள பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர் என்றும் இதைத் தொடர்ந்து ஒரு மாத காலம் கூட ஆகாத நிலையில் மீண்டும் அப்பகுதி மக்கள் அரசு விநியோகிக்கும் குடிநீரை பருகி வாந்தி பேதியால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் கொசப்பாளையம், பிள்ளைத்தோட்டம், சக்திநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் குடிநீர் கழிவுநீர் கலந்துள்ளது. இதனால் பாதிப்புக்குள்ளான 20க்கும் மேற்பட்டோர் கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் சக்திநகரை சேர்ந்த 3 பேர் இறந்துவிட்டனர். மேலும் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, தற்போது ஏற்பட்டுள்ள வயிற்றுப்போக்கு பிரச்சினை கடந்த 5ஆம் தேதி முதல் உள்ளது என்றும் இது தொடர்பாக சுகாதாரத்துறை அதிகாரியிடம் புகார் தெரிவித்த போது குடிநீரால் தான் பிரச்சினை என்று உறுதியாக கூறுகிறார்கள். இதனை பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அதிகாரியிடம் தெரிவித்த போது எந்தெந்த பகுதி மக்களுக்கு குடிநீரால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தால் சரி செய்யும் பணி மேற்கொள்ள செய்வதாக ஏதுவாக தெரியாததை போல் கூறுகிறார்கள் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் குடிநீர் வழங்கும் துறையானது பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்க முறையான கண்காணிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அவ்வப்போது தண்ணீரின் தரத்தை ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனை செய்யாத சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதுடன் இனிவரும் காலங்களில் ஏதேனும் குடிநீரில் தரமற்ற நிலையோ கழிவுநீர் கலந்தாலோ அல்லது வேறு பாதிப்பு தொடர்ந்தாலோ சம்பந்தப்பட்ட துறை பொறுப்பு அதிகாரிகள் மீது பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீரில் டிடிஎஸ் அளவு அதிகமாக இருப்பதால் தண்ணீரில் காரம் மற்றும் அமிலத்தன்மை, ஈகோலி நிலை மற்றும் நச்சுத்தன்மை காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே இந்திய தர நிர்ணயம் உலக சுகாதார நிறுவனம் தர நிர்ணய அளவுக்கு உட்பட்டு இருக்கும் வகையில் குடிநீர் விநியோகம் செய்வதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் பஷீர், ராமன், இளமுருகன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ஒரு சரியா ஒரு தரமா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அரசு இருக்குதுன்னா இது கையாளாகாதத்தனம், இந்த அரசனுடைய கையாளாகத்தனம், அரசு அதிகாரிகளுடைய கையாளாகாதத்தனம் தான் சொல்ல முடியும். ஆகவே இதை இப்போ பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தேவையான நிவாரணமும் சிகிச்சைகளும் நிவாரணமும் கிடைக்கணும், அவங்களுக்கான நீதி கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மேல் எதிர்காலத்தில் ஏற்படாத வரைக்கும் இந்த புதுச்சேரி முழுவதும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை, பாதுகாப்பான தண்ணியை கொடுக்கறதுக்கு உறுதிப்படுத்தணும் இந்த அரசு என்பதற்கான கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சியருக்கு அந்த பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. அவர் தான் இதை கண்காணிக்கணும். அவர் கண்காணிக்க தவறி இருக்கிறாரு என்பதை அவர்கிட்டயே சுட்டி காட்டுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பேர் சக்தி நகரில் இறந்துருக்காங்க. அந்த அவருடைய இறப்பு கணக்கு கூட இவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க என்பதையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சுட்டி காட்டுறதுக்காக இங்கே நாங்கள் எங்களுடைய இயக்கம் மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் எங்களுடைய தோழர்களோடு இங்கே கலெக்டரை சந்தித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். தகுதி தேர்வு கட்டாயம் குறித்தான சந்தேகங்களை அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என தேசிய ஆசிரியர் சங்கத்தினர் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையின் 5 ஆண்டு பயன்கள் குறித்தான கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் இணை அமைப்பு செயலாளர் குந்தா லட்சுமணன் பங்கேற்றார். அவரிடம் புதுச்சேரி தேசிய ஆசிரியர் சங்க தலைவர் பாட்ஷா, பொதுச் செயலாளர் தீபக், பொருளாளர் ராஜ்குமார், அமீர் பிரசாத் ஆகியோர் மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசின் அனைத்து நிலை ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுத வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனால் புதுச்சேரி அரசு ஆசிரியர்களுக்கு குழப்பங்களும் சந்தேகங்களும் ஏற்பட்டுள்ளது. இதனை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். 2010
15 லட்சம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பிரதமர் முயற்சியால் கூடுதல் திறன் தேர்வு நடத்தப்பட்டது. தற்போது வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பின்படி அனைவரும் தகுதி தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம். எனவே இந்த தகுதி தேர்வை எழுத அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி அமைச்சகம் சிறப்பு தகுதி தேர்வு நடத்த மத்திய அரசிடம் அனுமதி பெற்றுத்தர வேண்டும். இதனால் புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி அனைத்து ஆசிரியர்களும் பயன்பெறுவார்கள் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சுகாதாரமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போர்க்கால அடிப்படையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை இணைந்து சுகாதாரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வலியுறுத்தியும் பொதுப்பணித்துறையை கண்டித்தும் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலிநாதன் தலைமை வகிக்க நிர்வாகிகள் தினேஷ் பொன்னையா, அந்தோணி, எழிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் VAO போட்டித் தேர்வுக்கான நுழைவு சீட்டினை தேர்வர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தலைமை செயலக தேர்வு அமைப்பு உறுப்பினர் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 41 கிராம நிர்வாக அதிகாரி பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது என்றும், இந்த தேர்வு புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் மொத்தமாக 86 தேர்வு மையங்களில் நடைபெறவுள்ளதாகவும், தேர்வுக்கான நுழைவு சீட்டினை தேர்வர்கள் அரசின் இணையதளத்தில் செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார். உதவி தேவைப்பட்டால் தேர்வர்கள் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 041322333338 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,130 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,370 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.